இருங்க உடனே கிளம்பாதீங்க. வந்த என்னது பழகுன பாத்துக்கு ஒரு லைக் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி லைக்கை மட்டும் போட்டு எல்லாரும் ஓடிடுறது. லைக் இது யூடியூபுக்கு முக்கியம் இல்லை போலங்க, வியூஸ் தான் முக்கியமாமா. அன்னைக்கு தான் அதையே பார்த்தேன் நான். அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். ஓகேவா? நல்லா இருந்துச்சுன்னா பாருங்க, இல்லைனாலும் பாருங்க. ஓகே. ஸோ என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோலாம் லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். 4 வீடியோவுமே நம்ம தத்துவமாக தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை வந்துச்சா. ஸோ அதுக்காக திடீர்னு வந்து பசங்களாம் இருக்கிறப்போ எப்படி சொல்றது, சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். அந்த டைம்ல பிளான் பண்ணி கிளம்புனது தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு போயிருக்கோம். அந்த ட்ரிப்பை விலாகா வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தவங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். ஸோ வந்து அப்படியே அடுத்து கட்டு வரும் பாருங்க. பாய். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். என்னன்னா, இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு தகவல். லாஸ்ட் ஒரு 2 வீடியோவே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன்டா முடி இப்படி பைத்தியக்கார மாதிரி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் ஓகே, இப்போ உங்கள்ட்ட சொல்லணும் வேற யார்ட்ட சொல்றது அப்படின்ட்டு தான். ரீசெண்டாக இந்த Z5ல விலங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்துச்சுல்ல, விமல் எல்லாம் நடிச்ச ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ். ஸோ அந்த சீரீஸில் நெக்ஸ்ட் நான் பண்றதுக்காக சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் அந்த முடியை வந்து வெட்டாமல் வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்பாதீங்க, சும்மா தான் சொன்னேன். இல்லை, எனக்கு புரியல. ஸோ வீடியோ பாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வர வீடியோலாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பேன். அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, பாய், see you later. கையில் வெறும் 100 ரூபாயை வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய செலவுலாம் இல்லை, ட்ராவலுக்கும் அவ்வளோ பெரிய டைம் ஆக போகிறது இல்லை. பெருநாயகபாளையம்லேருந்து இந்த ஒரு லெஃப்ட்டுங்க, அவ்வளோதான். இந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரியவங்களும் போகலாம், அதாவது நம்ம ஏஜில் இருக்க பசங்களும் போய்க்கலாம். பசங்க ஒரு 20 பேர்கிட்டையும் போய்க்கலாம். பசங்க பொண்ணுங்க இது மாதிரி கேங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் போய்க்கலாம். உங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு சூப்பரான இடமா தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறேன், போகவே உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகிறோமா, அங்கே போனால் தான் நமக்கு வந்து என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. நீங்கள் போகவே உங்களுக்குள்ளே ஒரு செம்ம ஃபீல் இருக்கும். ஏன்னா நான் போகிறப்ப வந்து சீரியஸாக எதிர்பார்க்கல. நான் போகிறப்ப அந்த இடத்துல தான் வந்து ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே பாருங்கள், 2 மலைக்கு நடுவில் ஒரு சிவப்பு கலர் மரம் அப்படி இருந்துச்சு. இப்போ நான் போகிற டைமிங் வந்து என்னென்னா ஒரு 4 o'clock இருக்கும். ஸோ இந்த டைமுக்கு வந்து அப்படியே சில்லுன்னு சூப்பராக இருக்குது. அது ஒரு போக வந்து ரெய்னி சீசன் வேறையா, ஸோ பயங்கரமாக இருக்குது, சொல்லவே வேணாம். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, 2 சைடும் அப்படியே காடு. ரோடு வேணால் மேபி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரைடர்ஸ் தான் ஓட்ட முடியும் போல், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹிமாலயன் R15 V3 இந்த மாதிரி பைக்கில் இருக்கவங்க தான் போக முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. டியோ இருக்கா, ஆக்டிவாக இருக்கா, நீங்கள் கூட போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். நாங்கள் போன டைம் காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் வந்து அது வீட்டுக்கு போகிற டைமு. நாங்கள் அந்த டைமில் போகிறப்ப பார்த்திங்களா ஒரு கீரிப்பில் ஒரு நடுவில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு பயத்தோடு தான் போய்ட்டு வந்தோம். ஏன்னா இந்த சைடு வந்து சில யானைகளும் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களா. அப்படி ஏதாச்சும் போயிட்டுருக்கோம், பார்த்தா அட ஆத்தா அப்படின்ற மாதிரி ஒரு வியூங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மேபி வந்து உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறதுக்கோ லேப்டாப்பில் பார்க்குறதுக்கோ எப்படி இருக்குது, வீடியோவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நேரில் பார்க்குறதுக்கு இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சும்மா நின்று பார்த்துட்டே இருந்திருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. சரி, அங்கேயே நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேலே போனால் இன்னும் நல்ல வியூ இருக்கலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறப்ப தான் வாழ என் வாழ்க்கை வாழவே இது பாடினதுக்கும் எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அது என் ஃப்ரெண்டு பாடினது. ஓகே, வந்தாச்சு. நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் கோயிலுக்கு நம்ம பொறுமையாக போகலாம். இப்போது இருக்கிற வியூவை பார்த்தியா, இந்த வியூலாம் விட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டில் போயிட்டானுங்க. லெஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா இப்படி ஒரு வியூங்க. இந்த வியூ மறுபடியும் சொல்கிறேன், ஃபோனில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் போனீங்கன்னா ரியலாகவே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், மாடு மேய்க்கிற பையன் வந்தான். நாங்களும் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். கிஷோர் நடந்து வந்துட்டுருக்காரு. நான் பண்ணி மேய்க்கிற பையன். நான் இப்போ தான் 2 டைனோசர் மேய்ச்சி கொடுத்தேன். அவர் டைனோசர் மேய்ச்ச கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்பவே எங்களுக்குள்ள ஒரு பெருமாள் கோயிலாம் முருகன் கோயிலா? பெருமாள் கோயில்
பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில். ஓகே, நாமும் போட்டிருக்கு இது பெருமாள் கோயில் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே போகலாண்டா அப்படின்னா இப்போ கிடையாது, வியூ மிஸ் ஆயிரும், வா வியூவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு போயிட்டானுங்க. ஸோ போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தெரியாதவங்க இதோட அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி திரும்பிடுவாங்க. பட் அப்படி திரும்பிடாதீங்க. நீங்கள் இதிலேயே இந்த சைட் போனீங்க அப்படின்னா அது ஒரு பயங்கரமான ஒரு வியூ இருக்கும். இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் போய் தண்ணியில் ஆட்டம் போடுறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும், டைம் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஏன்னா எங்களுக்குள்ளலாம் லாஸ்ட் டைம் வந்து பல வாக்கில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லாத்தையுமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உட்காந்து நாங்களாம் மனசு விட்டு பேசுகிறப்ப தான் வந்து ஆல்மோஸ்ட் பசங்களுக்குள்ளே இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆச்சுன்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக பார்த்தா இங்கே தான் இந்த மரத்துக்கடியெல்லாம் கல் ஃபுல்லாக எல்லாம் நம்ம உட்காந்து பேசுகிறதுக்குனே ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இங்கே தான் மேக்ஸிமம் வந்து பைக் பார்க் பண்ணிக்க முடியும். இந்த இடமே இருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம பிளேஸு. ஸோ இதில் அங்கே இருக்குது தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்த பற்றி சொல்கிறேன். எப்போவுமே வந்து செவுத்தை பார்த்தே பேசி போர் அடிச்சிச்சு. ஸோ அதான் கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசாக அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம விளாக் பண்ண போகிறோம். ஓகே, விளாக் ஃபஸ்ட்டு விளாக்கு வந்து நான் ஆல்ரெடி பண்ணுறதுக்கு பொன்னூத்துன்னு சொல்லி கோயம்புத்தூர்லேயே ஒரு செம்ம பிளேஸ் இருக்கும், அந்த அம்மன் கோயில். அங்கே போகலான்னு ட்ரை பண்ணேன்னா பட் ஆனால் அங்கே நான் போன டைமுக்கு வந்து க்ளோஸ்டு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த டைமுக்கு தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு, கல்லாறுன்னு சொல்லி ஒரு பிளேஸ்க்கு போனேன். அந்த இடத்தோட வீடியோ இருக்குது, முடிஞ்சால் வந்து புதுசாக விளாக் பண்ணுறோமா வந்து கேமரா எடுத்து பேசுகிறதுக்கே வெக்கமாக இருக்குங்க. அதுக்காக தான் வந்து எல்லா வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு வந்து போடாமலே இருக்கேன். இந்த வீடியோ ஃபைனலி எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில். கோயில் என்னமோ வந்து மலைக்கு மேலே ஏறி வந்தோம்னா அந்த இடத்துல இருக்கும். பட் சுற்றி இருக்க பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். நீங்கள் வர்றப்போ அந்த ஃபீலே வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். சும்மா சொல்லிட்டே இருந்தால் நல்லா இருக்கே இல்லை. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் வியூ. இப்போ இதில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் இருந்தாலும் நான் வந்து ஆல்ரெடி தனியாக எடுத்திருக்கேன், அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ பசங்களாக ஒரு 5-6 பேருக்கு மேலே வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து அலோவ் பண்ணல, பட் இருந்தாலும் நாங்கள் பசங்களாக இருக்கோங்கிறதுனால சரி போங்கடா சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு திட்டுத்தனமாக போயிட்டு திட்டு வாங்குறதுக்கு இப்போ நாங்களே அலோவ் பண்ணுறோம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒரு 3 பசங்க தான் வந்திருக்கோம். அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அலோவ் பண்ணுறாங்களா நான் அது எந்த இடம் காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? அங்கே முடிஞ்சால் போயிட்டு அந்த இடத்துலேருந்தே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, என்னென்னா இதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே இங்கே பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குல்ல. பட் ஆனால் இது இந்த ரூட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஒரு மாமரம் இருக்கும். அந்த மாமரம் எப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல எப்படா முளைச்சிச்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பராக, அது ஏதோ தெய்வ செயல் தான்டா அப்படின்ற லெவலுக்கு ஒரு செம்ம ஃபீல் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வைப் கிடைக்கும். இங்கெல்லாம் தான் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் பசங்களாம் ஒரு கேங்காக உட்காந்து ஒரு அட்ராசிட்டி ஒன்று பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த இடத்த பார்த்தோன்னா அந்த ஒரு மெமரி வந்துச்சு. அதான் மறுபடியும் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. நேரில் பார்த்திங்கன்னா உண்மையாகவே நீங்கள் ஒரு ப்ளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. சேம் டைம் மழையும் வந்துருச்சு. ஸோ மழையெல்லாம் ஆக மொத்தம் எதுக்காக வந்திருந்தோமோ கோவிலில் கடைசி இது உள்ளே போக முடியல, ஈவினிங் ஆகிடுச்சுன்றப்போ நடையும் சாத்திட்டாங்க. ஸோ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கிறப்பே மழை பெஞ்சிருந்ததுனால ரோடே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு மாதிரி ஜாலியாக வந்துட்டு இருக்கிறப்போ என்ன நடந்தாலும் வந்தால் மழை போனால் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி தான் ஒருத்தன் கூட உட்காந்துருக்கான். ஸோ அந்த வைப்பு பார்த்தீங்கள்ல. ஸோ சேம் வைப்லேயே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஊர்க்குருவி. பை, டாடா.